இன்னைக்கு நாம வந்திருக்கிறது புதுக்கோட்டைக்கு வந்திருக்கோம். புதுக்கோட்டையில ஆவுடையார் கோயில். திருப்பெருந்துறைக்கு என்ன விளக்கம்னா, இது வந்து துறைமுகமா இருந்த இடம். துறைமுகத்தை வந்து பெருந்துறைன்னு சொல்லுவாங்க. திருங்கிறது மரியாதைக்குரியது, அதனாலதான் திருப்பெருந்துறை. வீரபத்திரர் பாக்குறோம் ஒரே தூண்ல. அகோர வீரபத்திரன், சரி, வீரபத்திரன் சுவாமியை பார்த்த மாதிரி. கோயிலே வந்து பஞ்சாட்சர மண்டபத்துலதான் கொடிமரம் இருக்கும். சரி, நந்தி கொடிமரம் பலிபீடம் மூணுமே இங்க கிடையாது. 27 நட்சத்திரம் நம்ம சொல்லுவோம், எல்லாரும் 27 தான் தெரியும். 28வது நட்சத்திரம் அபிச்சித்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. சரி, வருஷத்துல பகல் டயத்துல உதிக்கிற நட்சத்திரம். நீங்க பிரார்த்தனை பண்றது என்ன? கல்யாணம் ஆகாதவங்க, கடன் பிரச்சனை உள்ளவங்க, அப்புறம் வந்து தீராத வியாதிகள் இருந்தா தீரும், எல்லாமே அனுப்பிக்கும் சாமி. சாமி வந்து இங்க வந்து வயசான தோட்டத்தில் காட்சி கொடுத்திருக்காரு. வயசானவங்களுக்கு வந்து புழுங்கரிசி, பாவக்காய் எல்லாம் சீக்கிரம் வந்து செரிமானம் ஆகும். திருவாசகம் பிறந்த ஊர் நல்லபடியான இந்த திருவாசகத்தை படித்தாலே திருவாசகத்துக்கு ஒரு காதர், ஒரு வாசகத்துக்கும் ஒரு கார். திருவாசகத்தில் இறங்கிட்டாங்கன்னா வேற எதுக்கும் போக மாட்டாங்க. எல்லா ஆலயத்திலையும் அமைப்பில் வந்து ஸ்ரீசக்கரம் வந்து 1 இருக்கும். இங்கே வந்து 3 சேர்ந்த மாதிரி. 3 வந்து பெரும்பாலும் நம்ம பார்க்க முடியாது, இங்கே வந்து பார்க்கலாம். எந்த கோயிலையும் இல்லாத ஒரு நைவேத்தியம். நைட்டு மட்டும்தான் அர்த்தஜாம பூஜையில் பாவக்காய் சாதம். சரி சரி. ஏன் பாவக்காய்னா, வர்ற சேவாத்திலோட கஷ்டங்கள் வினைகள் எதுவும் இருந்தாலும் அந்த பிரசாதம் வந்து பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு நீங்கிருன்னு ஒரு ஐதீகம். காலத்தில் வந்து ராஜாக்கள் காலத்தில் கட்டப்பட்டது, எந்தெந்த குறிப்புகள் எல்லாமே அந்த காலத்தில் ஒரு கல்வெட்டுகள் எடுத்திருக்காங்க, எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. 3 தீட்சைகளும் வந்து ஒரு தீட்சைகளும் மேலே கொடுத்துருக்காங்க. சரி, மேல வந்து உட்கார்ந்துருக்கிறது எல்லாமே சிவபெருமான், நிக்கிறது எல்லாமே மாணிக்க வாசகர். இப்போ ரெகுலர் கோயில்ல அது மாதிரி இங்க இருக்காது. இங்க வந்து ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு கோயில் இல்லைங்களா? நம்ம உள்ள ஆத்மாவை புரியறதுக்கான கோயில் இல்லைங்களா? அதை உணர்றதுக்கான கோயில் இல்லைங்களா? அதனாலதான் இங்க வந்து பலிபீடம் இல்ல, கொடிமரம் இல்ல, நந்தி பெருமானர் இல்ல, அதுக்கப்புறம் சிவன் வந்து லிங்க ரூபமா இல்ல, ஆவுடையார் மட்டும் தான் இருக்கிறாரு. துறை ஆவுடையார் கோவில் கொடுங்கை நீங்களாக. சரி, நீங்களாகனா இதை தவிர்த்து கேளு, நான் செஞ்சு தரேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு திருப்பணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மரத்தை இணைச்சு கொடுக்குற மாதிரி. நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு அவரது திருக்கரங்களாலே அந்த செங்கோல் வழங்கும் நினைவு கூறுதல் வண்ணம் கொரோனா காலங்கள் மற்றும் மக்கள் பேரிடர்கள் ஏற்படும் பொழுது, தவிக்கும் பொழுது நிறைய நிதி உதவிகளானது முதலமைச்சர் மூலமாக நமது கட்டளை தம்பிரானாக இருந்த சுவாமிகள் அனைவரும் நிதி வழங்கி உதவி செய்த காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். அருளாட்சி காலம் 1888 1920 வரை. அதனைத் தொடர்ந்து திருவாவடுதுறை ஆதீனம் 18வது குருமகா சன்னிதானம் குருமூர்த்திகள் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் இவருடைய அருளாட்சி காலம் 1920 1922 வரை அருளாட்சி செய்தார்கள். விழா காலங்களில், பிரம்மோற்சவ காலங்களில் தினமும் காலையில், மதியம், இரவு வேலைகளில் சாப்பாடு அன்னதானம் இருக்குது. பக்தர்கள் வந்து இங்கே அருமையாக வேலை பார்க்குறவங்க பக்தர்கள் எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. அற்புதமான உணவு. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாயன் தாழ்வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். கோ டெம்பிள் வியூவர்ஸுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால் நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நாம் வந்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஆவுடையார் கோயில் என்ற திருத்தலத்துக்கு வந்திருக்கோம். திருப்பெருந்துறை அப்படின்றது தான் இதோட புராண பெயர். திருப்பெருந்துறை தான் இன்னைக்கும் கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஆவுடையார் கோயில் வழக்கில் இருக்கிறது. ஸோ இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே ஆத்மநாத சுவாமின்னு இறைவன் காட்சியளிக்கிறாரு. இது வந்து வித்தியாசமான ஒரு கோயில். இங்கே வந்து சுவாமிக்கு உருவமே இல்லை, லிங்க வடிவம் இல்லை, வெறும் ஆவுடையார் தான். அதே மாதிரி சுவாமிக்கு தீபாராதனை காட்டும் போது அந்த தீபாராதனை வெளியில் வராது, நம்ம தொட்டு கும்பிட முடியாது. இங்கே வந்து கொடிமரம் இல்லை, நந்தி பகவான் இல்லை. அதே மாதிரி ஒரே நேர்கோட்டில் நீங்கள் கோபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நேராக சுவாமி தெரிவார். இது சிற்பக்கலைக்கு ஒரு பேர் போன ஒரு இடம். இது இங்கே இருக்கிற சிற்பங்கள் அப்படி அற்புதமானது, உலக புகழ்பெற்றது. எப்படின்னா, நம்ம இந்த சிற்பம் ஏதாவது கோயில் கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆவுடையார் கோயில் சிற்பங்கள் தவிர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே ஏன் சுவாமி வந்து உருவம் இல்லை? இங்கே மாணிக்க வாசகர் பெருமானுக்கு இங்கே தான் தீட்சை நடந்திருக்கு. திருவாசகம் பிறந்த ஊர். ஸோ ஒரு பக்தன் வந்து குரு அருளால் இறைவன் ஆகலாம் அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு சேத்திரம் இது. இந்த சேத்திரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே நான் ரொம்ப பேசுகிறத விட இங்கே உள்ள அடியார்கள், இங்கே இருக்கிற சலக்காரர்கள் இருக்காங்க, அவங்க பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க தான் இதை உலகத்தோட அற்புதம் சொல்ல போகிறாங்க. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். வாங்க ஒரு அற்புதமான கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். நிகழ்ச்சியை
கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த திருத்தலத்தோட சிறப்பை நான் சொல்றதை விட இங்க உள்ள ஸ்தலக்கார் அவர் இருக்காரு, கணேஷ், அவர் ஓதுவாமூர்த்தி இருக்காரு, அவர் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கம் ஐயா, ரொம்ப நல்லா இருக்கீங்களா? வணக்கம். சரிங்க. ஆவுடையார் கோயில், திருப்பெருந்துறை, இந்த 2 பேர் இருக்கு. ஆனா திருப்பெருந்துறை தான் புராண பேரு. அதை பத்தி சொல்லுங்க. திருப்பெருந்துறைங்கிறது என்ன அர்த்தம்னா எல்லா ஆத்மாக்கள் எல்லாத்துக்கும் இது வந்து துறைமுகம், அதனாலதான் திருப்பெருந்துறை. சரி. ஆவுடையார் கோயில் பிற்காலத்துல வந்து 6 காலமும் சுவாமிக்கு வந்து சுட சுட அன்னம் கொட்டி ஆவி பறக்க ஆவி உடையாருங்கிறது சரி ஆவுடையார்னு வந்தது. அதே வந்து சிவன் ஸ்தலத்துல தமிழ்நாட்டுல உலகத்திலே தெற்கு பார்த்து சிவனாலயம்னா இது ஒண்ணுதான். நந்தி, கொடிமரம், வெளிவிடும் 3மே இங்க கிடையாது. அதோட காரணம் என்னன்னா நந்தி பெருமானோட அவதாரம் தான் மாணிக்க வாசகர். அதனால இங்க நந்தி கிடையாத காரணம். எல்லா கோயிலும் என்ட்ரன்ஸ்ல வந்த உடனே தத்துவம் நீங்க வந்து உள்ள நுழைஞ்ச உடனே உடும்பும் குரங்கும் தத்துவம். எதுக்கு உடும்பும் குரங்கும் தத்துவம் வச்சிருக்காங்கன்னா கோயிலுக்குள்ள நம்ம உள்ள வரும்போதே நம்ம மனசை அளவெடுத்தாம ஒருநிலைப்படுத்தி உடும்பு பிடிச்சா விடாத மாதிரி நம்ம சுவாமியை கும்பிடுறதுக்காண்டி பிரார்த்தனை பண்றதுக்காண்டி தான் அந்த உடும்போட தத்துவம். குரங்கு எதுக்குன்னா கோயிலை விட்டு ரிட்டர்ன் நம்ம வெளியில வரும்போது நம்மளோட மனசுகள் எல்லாமே அளப்படுத்திக்கலாம். குரங்கு மரம் தாவற மாதிரி நம்ம மனசை அளப்படுத்திக்கலாம். அதுக்காண்டிதான் அந்த உடும்பும் குரங்கும் அந்த தத்துவம் வச்சிருக்காங்க. அதே வந்து ராஜகோபுரம், உடும்பும் குரங்கும் தத்துவம் கும்பிட்டதுக்கு அப்புறம் ராஜகோபுரம். ராஜகோபுரமும் மூலஸ்தானமும் ஒரே நேர்கோட்டில் தெரியுது இந்த கோயில்ல மட்டும்தான், வேற எந்த கோயிலுமே கிடையாது. அதுக்கடுத்து எல்லா கோயிலையும் வந்து ராஜகோபுரம் முதல்ல இருக்கும். இங்க வந்து மண்டபம், அதுக்கு தாண்டி தான் ராஜகோபுரம். எல்லா கோயில கட்டலாம் அப்படியே இங்க ஆகமுறை வந்து வித்தியாசமா இருக்கும். சரிங்க. பைரவர் கிடையாது, பைரவருக்கு பதிலாக கால வீரபத்ரர், அகோர வீரபத்ரர். அதே மாதிரி எல்லாமே இங்க வந்து மாணிக்கவாசர் கொடுத்துறாரு. 10 நாள் உற்சவம், எல்லா கோயிலும் பிரம்மோற்சவம், இங்க வந்து பக்த உற்சவம். 10 நாள் உற்சவம் மாணிக்கவாசர், நானே நீனேனான்ட்டு மாணிக்கவாசர் கொடுத்துறாரு. இங்க நந்திகேஸ்வர், சண்டிகேஸ்வர், சோமாஸ்கந்தர் உற்சவர் எல்லாமே வந்து இங்க மாணிக்கவாசகர். ஏன்னா நந்தி பெருமானோட அவதாரனாலதான் இங்க நந்தி கிடையாத காரணம். அதே மாதிரி பிள்ளையார் வந்து நின்ற கோலம், உள்ள சுத்து பிரகாரத்துல வந்து எல்லா சுவாமியுமே நின்ற கோலம். என்ன காரணம் என்னன்னா சிவபெருமான் வந்து மணிவாச பெருமானுக்கு குருவா காட்சியளிச்சனால எல்லா விக்கிரமும் இங்க நின்ற கோலம். மாணிக்கவாசருக்கு 3 தீட்சை கொடுக்குறாரு. பரிசம்ங்கிறது தலையில கை வைக்கிற தொடுறது, 2வது கண்ணால கொடுக்கறது நயன தீட்சை, பாதத்தை தலையில வைக்கிறது திருவிட தீட்சை. இந்த 3 தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமச்சிவாய வாழ்க நாதன் தந்தாள் வாழ்கன் சுவாமி மணிவாச பெருமான் சொல்ல இறைவன் எழுதுறார். திருவாசகம் ஆரம்பிச்சு வச்ச இடமே இதுதான். அதே மாதிரி கிரகண காலத்துல கோயில் ஓபன்ல இருக்கும். எல்லா கோயிலும் கிரகண டயத்துல நட சாத்திருக்கும். கிரகண காலத்துல கோயில் ஓபன்ல இங்க உண்டுதான். அதே மாதிரி சுவாமிக்கு நைவேத்தியம் வந்து 6 காலமும் அன்னம் கொட்டி தான் நைவேத்தியம். ஆவி பறக்க, ஆவி அவருக்கு, அமுது நம்மளுக்கு. அதான் ஆவி உடையாருங்கிறது ஆவுடையார். அதே மாதிரி சுவாமிக்கு முன்னாடி வந்து பெரிய கல் இருக்கும், படகல்னு பேரு. 6 காலமும் அன்னம் கொட்டி தான் நைவேத்தியம். மாணிக்கவாசகர் கட்டப்பட்டதுன்னா அந்த 3 மண்டபம் தான். சக்ஸ் நடுவுல வந்து 6 சுவாமி இருக்கிறது வந்து ஆனந்த சபை, அதான் சக்தி ஆனந்தம்னு சொல்றது. அந்த 3 சபைகளும் மாணிக்கவாசனால கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் 1 by 1 மன்னர் காலத்துல கட்டப்பட்டதுதான். அரிமர்த்தன பாண்டிய மன்னர் பிரீட், புதுக்கோட்டை தொண்டைமான், ராமநாத சேதுபதி, ஒரு பிரீட்லயும் கட்டப்பட்டதுதான். சிவன்ல வந்து குருவா அமர்ந்திருக்கார், அதான் குரு அமர்ந்த இடம், அதான் குருந்த மர நெல்லாம் வந்து தீட்சை கொடுக்கிறது. சரி. சிவபெருமான் இங்க வந்து மாணிக்கவாசருக்காக காத்திருந்து அவருக்கு குருவா இருந்து தீட்சை கொடுக்கிறாரு. 33 வருஷமா அவர் இருந்து 2 வருஷமா இங்க இருக்கிறாரு. அப்போ அந்த சிவன் பாதம் பட்ட ஊர் இல்லைங்களா இது? திருப்பம் தான். சரி. மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்ற ஒரு ஆமா, மாணிக்கவாசர் தெய்வமா இருக்கிறார், சிவபெருமானாவே இருக்கிறார். 10 நாள் அவருக்கு தான். சரி. எல்லா கோயிலும் பிரம்மோற்சவம், இங்க வந்து பக்தனுக்கு உற்சவங்கிறது இங்கதான். சரி. பக்தனுக்கு வந்து தேர்ல அலங்காரம் பண்ணி 10 வீதி உலா வர்றது மாணிக்கவாசருக்கு மட்டும்தான் இங்க. ஓகே. நம்ம ரெகுலர் கோயில்ல பார்க்க மாதிரி இங்க இருக்காது. இங்க வந்து ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு கோயில் இல்லைங்களா? நம்ம உள்ள ஆத்மாவை புரியறதுக்கான கோயில் இல்லைங்களா? அதை உணர்றதுக்கான கோயில் இல்லைங்களா? உணர்றதுக்கான கோயில். அதனாலதான் இங்க வந்து பலிபீடம் இல்ல, கொடிமரம் இல்ல, நந்தி பெருமானர் இல்ல, அதுக்கப்புறம் சிவன் வந்து லிங்க ரூபமா இல்ல, ஆவுடையார் மட்டும் தான் இருக்கிறாரு, உருவமே இல்ல அங்க. ஆமா. அப்புறமா அம்பாள் வந்து பாதம். உதாரணத்துக்கு என்னன்னா நம்ம ஆத்மா நம்ம பார்க்க முடியாது. சரிங்க. நம்மளுக்கு வந்து வெறும் உடம்பு தான் கவசம். சரி. நம்ம ஆத்மா தான் இங்க, அந்த ஆத்மா தான் இங்க. சரி. உணர்வதான் முடியும் தவிர பார்க்க முடியாதுக்காண்டிதான் அந்த உருவ அமைப்பு லிங்க அமைப்புல கலசம். சரி. அப்புறம் தீபாராதனை காட்டினா அங்கேயேதான் உள்ளே வச்சிருவாங்க. வெளியில வந்து நீங்க தீபாராதனை தொட்டு கும்பிட முடியாது. அப்புறம் நைவேத்தியம் தான் அந்த ஆவி தான். அந்த ஆவியை தான் வந்து நம்ம வந்து
நம்ம இப்போ சிவபெருமான சுவாமியா சுவாமி வந்து உள்ள இருக்காரு, ஆவி பறக்க அப்படியே ஆமா அவர் தீபாராதனை. காட்சி கொடுக்குறாரு. புழுங்கரிசி சாதம், சரிங்க. எல்லா கோயிலும் பச்சரிசி, இங்க புழுங்கரிசி. சரி சரி நைட்டு மட்டும் அடுத்த ஜாம் பூஜையில பாவக்காய் சாதம். சரி எந்த கோயிலும் பாவக்காய் கிடையாது, சரி. இங்கதான் சுவாமிக்கு உந்ததே பாவக்காய் தான். சரி சரி. ஸோ உருவமா இருக்கிறாரு ஆமா. சுவாமி இல்லைங்களா? உருவமாவும் இல்ல, அருவமாவும் இல்ல, உருவமா இருக்காரு இல்லைங்களா? உருவம். சரிங்க. இப்போ இந்த ஆவுடையார் கோயிலுடைய சிற்பக்கலை வந்து உலக புகழ் பெற்றது. அந்த சிற்பக்கலைகளை பத்தி ஒண்ணா சொல்ல போறாரு நம்ம கணேசன்னா. வாங்க அப்படியே போயிட்டே சொல்லுவோம். ஆமா. இங்க வந்து சிற்பத்தோட அமைப்புகள் கொடுங்கைன்னு சொல்லுவாங்க. கொடுங்கை. திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் கொடுங்கை நீங்களாக. சரி. நீங்களாகனா இதை தவிர்த்து கேளு, நான் செஞ்சு தரேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுதான் திருப்பணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மரத்தை இணைச்சு கொடுக்குற மாதிரி, சரி சரி, கல்லை இணைச்சு கொடுத்துருப்பாங்க, ஈசி சேர் மாதிரி. அதுல வந்து என்னன்னா 2 பட்ட கம்பி, 4 பட்ட கம்பி, 8 பட்ட கம்பி, முறுக்கு கம்பி, 12 பட்ட கம்பி, 10 பட்ட கம்பி, ஸ்க்ரூ, வாசர் எல்லாமே கல்லிலே கொடுத்துருப்பாங்க சிற்பத்தோட அமைப்புல. சரி, அது பாப்போம் வாங்க. ஆனந்தமாக்கியதே வெள்ளை வருவார் நெறியளிக்கும் வாதவோரின் போல் நமச்சிவாய் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, மைப்பொழுதும் என்னை செல்வீங்கால் தாழ் வாழ்க, ஓகழியாண்ட குருவணிகத்தால் வாழ்க, ஆகமமாக என்று அட்டி பார்த்தால் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேதம் எழுத்தாண்ட வேதங்களை வெல்க, பிறப்பருக்கும் பீடகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறக்காக்கு சேயோந்தன் பொங்கடல்கள் வெல்க, கடற்புரிவார் மனிதரும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குடிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்க, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துழமும் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனின் செங்கையுள் நின்ற அவனுடானே அவள்தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை புகழ் கொழுவாய் மனமாகி கல்வேகமாகி பறவையாய் பாம்பாகி கரணமாயினுங்க மெய்யா விமலா விடைவாரா வேதங்கள் ஐயா நிகழோங்கி ஆழ்கின்ற புண்ணியனை மெய்யாய் கனியாய் யமானா விமலா. இப்போ நம்ம பார்த்த திருக்காட்சி உற்சவத்துல 7ஆம் நாள் இல்லைங்களா? 8ஆம் திருநாள். 8ஆம் திருநாள் வந்து இன்னைக்கு திருவாச காட்சி. அதான் இன்னைக்கு வந்து திருவாசகம் எல்லாமே ஒரு பதியத்துக்கு ஒரு தீபாராதனை. மாணிக்கவாசருக்கும் அத்பநாத சுவாமிக்கும் ஒரு பதியத்துக்கு ஒரு தீபாராதனை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறது. சரி சரி. மாணிக்கவாசருடைய வலது கையில அந்த ஓலைச்சுவடி இருக்குங்களா? சரி சரி. இறைவனை பார்த்து நிக்கிறார். இறைவனை பார்த்து இருக்கிறார். சரி சரி. சிவன் வந்து தியான இதுல பாக்குற திருவாசகம் இப்ப நடந்தனால திருவாசகம் இது இப்ப உரையாடல் ஓதிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அடுத்து நம்ம வந்து மடத்துக்கு போறோம். குருமடம். சரி. திருவாடுதுறை ஆதீனத்துக்கு 11வது குருமூர்த்திகள் ஸ்ரீபின் வேலப்ப தேசிக சிவசமாதி திருக்கோயில் இல்லைங்களா? வணக்கம் கணேசனா. வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? இவர் தான் நான் முதல்ல ஆவுடையார் கோயிலுக்கு வந்தேன் 2014. அண்ணா தான் கூப்பிட்டது என்னை வந்து பிள்ளையார்பட்டியில பாடசாலையில பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு வரணும்னு சொன்னார். ஆவுடையார் கோயிலுக்கு அறிமுகப்படுத்தினது இவர் தான். ரொம்ப நன்றி. அவர் லண்டன்ல எல்லாம் போய் பூஜை பண்ணிட்டு இப்போ ஆத்மநாத சுவாமி கிட்டே இருக்கிறாரு. சரி. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. அன்பு சார்ந்த பக்த கொடிகளே, மெய்யன்பர்களே, திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான நமது திருப்பெருந்துறையில் அருள்பாலித்து வரும் எல்லாமல்ல யோகாம்பாள் சமேத ஆத்மநாத பரமேஸ்வர ஆலயத்திலே வாதபுரீஸ்வரர் மணிவாதகமூர்த்தி உற்சவமானது நடைபெற்று வருகின்றது. ஆணி திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணி திருமஞ்சன உற்சவம், மார்கழியிலே ஆருத்ரா உற்சவம், 2 உற்சவங்கள்
பக்தரான மணிவாசக பெருமானுக்கு நடைபெற்று வருகிறது. இந்த திருவாவடுதுறை ஆதீனம் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயங்கள் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகின்றது. இதன் பக்கத்திலே தென்கரையில் தெற்கு பக்கத்தில் குருமுகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய பின் வேலப்ப தேசிகள் ஜீவ சமாதியானது இப்போது நாம் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த பின் வேலப்ப தேசிகர் 11வது ஆதீனமாக நமது திருவாவடுதுறையில் ஆட்சி புரிந்து அருளினார்கள். அவர் ஆட்சி புரியும் பொழுது திருப்பரந்துறையில் ஆலயத்தில் செயலாற்றி வரும் பொழுது ராமநாதபுரம் மகாராஜா சேதுபதி மகாராஜாவுக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருந்து பல இடங்களில் வைத்தியம் செய்து ஒன்றும் சரியில்லாத காரணத்தால் அவர்கள் நோய்வாய் இருக்கும் பொழுது அதனை கேள்விப்பட்டு நமது சுவாமிகள் 11வது பட்டம் வேலப்ப சுவாமிகள் அவர்கள் திருநீர் கொடுத்துவிட்டு அந்த ராஜாவிடம் கொண்டு போய் சொல்லி எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னார்கள். அதன்படி அந்த திருநீரை வாங்கி சென்று ராமநாதபுரம் மகாராஜா பூசிக்கொண்டு சில நாட்களிலே அவர்கள் நோய் எல்லாம் தீர்ந்து நல்ல தேக திரகாத்திரத்துடன் வந்திருந்து அப்பேற்பட்ட சுவாமிகளை நான் நேரில் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கிருந்து இங்கே வந்தார். அப்பொழுது அவர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ராஜா கேட்டார். சுவாமிகளோ கையில் உள்ள கனையாளி மோதிரத்தை கொடுங்கள் என்று சொன்னார். உடனே அதை கொடுத்தவுடன் அதை அப்படியே தூக்கி பக்கத்தில் உள்ள திருக்குளத்திலே போட்டு விட்டார். நெல்லியடி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்திலே போட்டு விட்டார். அப்பொழுதே அவர் மனம் சஞ்சலம் அடைந்து விட்டார். மன்னர் சஞ்சலம் அடைந்தவுடன் சுவாமிகள் அவர்கள், நான் இது கேட்டதுக்கே இப்படி சஞ்சலம் அடைக்கிறேன், நான் கேட்க வேறு நினச்சேன் அப்படின்னு. அப்புறம் இருந்தாலும் அவரை சரி அப்படின்னு மன சஞ்சலத்தோடு எதுவுமே நம்ம தர்மம் பண்ணாலும் நியாயத்தோடு நம்மளுடைய முழு மனதோடு பண்ணணுங்கிறதுக்காக அவர் என்னுடைய சந்தோஷமாக எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னதோடனே ஒரு இளநீர் வெட்டி கொண்டு வாங்க மன்னருக்கு கொடுக்க போவோம் அப்படின்னு இளநீர் சீவ் அப்படியே கொடுத்துருக்காங்க. அந்த இளநீர் மன்னர் பருகும் பொழுது அதில் மிதந்து அவர் அணிந்திருந்த மோதிரம். அப்பேற்பட்ட சித்து வேலைகள்லாம் செய்த சித்தர் அவர் இந்த பின் வேலப்ப தேசிகர்கள். அப்புறம் உடனே மன்னர் திரும்பி, நான் தெரியாமல் அறியாமல் செய்து விட்டேன், நீங்கள் எது வேண்டுமானாலும் நான் தருகிறேன் என்று சொன்னோட எனக்கு எதுவுமே ஒன்றும் வேண்டாம், இதே மாதிரி சன்னியாசிகள் இங்கே உள்ள சுவாமிகள் எங்களுடைய ஆலயத்தில் இங்கே பரிபூரணம் அடைந்தால் இங்கே எங்களுக்கு இடம் வேண்டும், ஜீவ சமாதியை வைக்க இடம் வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படியே உங்களுக்கு வேண்டிய அளவு எடுத்துக்கொண்டுங்கள். இந்த தெற்கு வீதியில் உள்ள முக்கியமான இடங்களில் தெற்கு மடம் என்று சொல்லக்கூடிய அளவில் நம்ம இப்போ திருவாவடுதுறை ஆதீனத்திற்கில் இயங்கி வருகிறது. அதில் முன்னாடி சிறிய கோயிலாக இந்த ஜீவ சமாதி கோயில் இருந்தது. இப்பொழுது கற்கோயிலாக நமது 24வது குருமகா சன்னிதானத்தின் அருளாணை வண்ணம் கற்கோயில் அமைத்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இப்பொழுதும் சிறப்பாக வருஷாபிஷேகங்கள் மற்றும் வியாழக்கிழமை குரு பூஜைகள் எல்லாம் இங்கு நடைபெற்று வருகின்றது. இங்கு தேசிகர் ஓதுவார் பூஜை செய்து வருகிறார்கள். மற்றபடி இந்த தெற்கு மடத்தில் வந்து வேண்டுவோர் பிரார்த்தனை செய்வர்கள் எல்லோருக்கும் அவர் அருள்படுத்தி வருகின்றார். வேண்டத்தக்கது அறியோனே வேண்ட முழுதும் தருவோயினே என்று சொல்லக்கூடிய மாணிக்கவாசகர் சொல்லிக்கிறங்க நம்மளுடைய சுவாமிகள் எல்லோருக்கும் வேண்டியவற்றை வழங்கிய அருள் புரிந்து வருகிறார்கள். இந்த உற்சவத்திலே நமது 10 நாள் உற்சவத்திலே நமது திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு அருளாணை வண்ணம் பூக்கள் எல்லாம் இங்கேயே கொண்டு வந்து மணிவாசக பெருமானுடைய அலங்காரத்துக்கு தேவையான அலங்கார மாலைகள் எல்லாம் இங்கேயே தயார் செய்து கொடுக்கிறார்கள். நமது மணிவாசக பெருமானை ரிஷப வாகன காட்சி, கீழே குருந்தமூலம், மேலே சுவாமி யோகாம்பாள் ஆத்மநாத சுவாமி அந்த உருவ அமைப்பு கல்வெட்டாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து நமது ஆதீனங்களில் திருவாவடுதுறை ஆதீனம் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ நமச்சிவாயமூர்த்தி அவருடைய உருவ வழிபாடு. ஆமாம். அதனைத் தொடர்ந்து நமது திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 18வது குருமூர்த்திகள் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் அருளாட்சி காலம் 1869 1888 வரை. அதனைத் தொடர்ந்து திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 17வது குருமூர்த்திகள் அம்பலவான தேசிகர் அவர்கள் அருளாட்சி காலம் 1888 1920 வரை. அதனைத் தொடர்ந்து திருவாவடுதுறை ஆதீனம் 18வது குருமகா சன்னிதானம் குருமூர்த்திகள் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் இவருடைய அருளாட்சி காலம் 1920 1922 வரை அருளாட்சி செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து நமது திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 19வது குருமூர்த்திகள் இவர்கள் நாமதேயம் ஸ்ரீ வைத்திலிங்க தேசிகர் இவருடைய அருளாட்சி காலம் 1922 1937 வரை அருளாட்சி செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 20வது குருமூர்த்திகள் அவர்கள் ஸ்ரீ அம்பலவான தேசிகர் அருளாட்சி காலமானது 1937 1951 வரை
அருளாட்சி செய்தார்கள். அதனுடைய காலத்துல தானே செங்கோல் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்தாங்க. ஆமா ஆமா இவருடைய நம்ம 1947 நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் அந்த கோலார் பைதம் பாடி செங்கோல் கொடுத்த இவருடைய ஆட்சி காலத்திலே இவர் சுந்தரலிங்க தம்பிரான் அவர்கள் மூலமாக டெல்லிக்கு சென்று செங்கோல் கொடுத்து சுதந்திரத்தை வாங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து திருக்கையில பரம்பரை மெய்கண்ட சந்தானம் 21வது குருமூர்த்திகள் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் அருளாட்சி காலம் 1951 1967 வரைக்கும். அதனைத் தொடர்ந்து 22வது குருமூர்த்திகள் சன்னிதானம் அம்பலாவன தேசிகர்கள் அருளாட்சி காலம் 1967 1983 வரைக்கும் அருளாட்சி செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து நமது திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 23வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சிவப்பிரகாச தேசிகர் அருளாட்சி காலம் 1983 2012 வரை. இவர் காலத்திலே நமது திருப்பூர் ஆத்மநாத சுவாமி ஆலயம் 2 முறை 1990 2006 மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நம்முடைய மணிவாசக பெருமானின் பெரிய தேர் ஆணித்தேர் மார்கழி சிறிய தேர் ரெண்டும் செப்பனிடப்பட்டு புது தேராக உருவாக்கப்பட்டு இப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சிவப்பிரகாச தேசிய பரமாச்சாரிய சுவாமி 23வது குருமூர்த்தி சுவாமிகளின் காலத்திலே இது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 24வது குருமகா சன்னிதமாக தற்பொழுது அருளாட்சி செய்து வரும் ஸ்ரீலஸ்ரீ அம்பலாவன தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் நமது இந்த தெற்கு மடம் இப்போ நின்று கொண்டிருக்கும் இந்த கற்கோயில் மற்றும் இந்த மடத்தை செப்பனிட்டு கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தார்கள். இப்பொழுதும் அதனைத் தொடர்ந்து அருளாட்சி செய்து வருகிறார்கள். ஆவுடையார்கள் வடக்கூர் ஆதிகைலாசநாதர் கோயில், நமது ஆதீனத்துக்கு சொந்தமான பனங்குளம் முருகன் கோயில் மற்றும் பற்பல கோயில்கள் செப்பனிடப்பட்டு இந்த ஆகம விதிக்கு உட்பட்டு திருப்பணிகள் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நிறைய நடத்தி வருகின்றார்கள். குறிப்பிடத்தக்க செய்தி ஒன்று அனைவரும் அறிந்ததே, நமது தற்பொழுது ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளானது அருளாட்சி காலம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இவருடைய ஆட்சி காலத்திலே நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு அவரது திருக்கரங்களாலே அந்த செங்கோல் வழங்கும் நினைவு கூறுதல் வண்ணம் தற்பொழுது உள்ள ஆதீனம் அவர்களை அழைத்து நேரடியாக ஆதீனம் மூலம் பிரதமர் மோடிக்கு ஆதீனம் செங்கோல் வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சியாகும். இதுதான் அந்த காட்சியானது இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றும் கொரோனா காலங்கள் மற்றும் மக்கள் பேரிடர்கள் ஏற்படும் பொழுது தவிக்கும் பொழுது நிறைய நிதி உதவிகளானது முதலமைச்சர் மூலமாக நமது கட்டளை தம்பிரானாக இருந்த சுவாமிகள் அனைவரும் நிதி வழங்கி உதவி செய்த காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். அந்த காலத்திலே சுதந்திரம் வழங்கும் பொழுது எவ்வாறு நாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை செய்த போது அப்போது உள்ளவர்கள் நேருஜியிடம் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, என்ன முறைன்னு கேட்கும் பொழுது, ஒரு மன்னர் வந்து போரில் ஜெயிச்ச பிறகு இன்னொரு மன்னரிடம் ஆட்சியை ஒப்படைக்கும் பொழுது நாங்கள் ஒரு செங்கோல் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு நந்தி இருக்கும், அந்த செங்கோல் எல்லாருமே பார்த்துருப்போம், அந்த இதை யார்கிட்டேருந்து அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கணுமோ அவங்க கையால் வாங்கி இவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது. இப்படி தான் ஆட்சி மாற்றமானது மன்னர் காலத்திலே நிகழ்ந்தது என்று சொல்லி, அதே போல் இப்போ நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அப்போ யார் மூலியமாக வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அப்பொழுது உள்ள திருவாவடுதுறை ஆதீனம் நம்ம தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஆதீனமாகவும் தற்பொழுதும் மிகப்பெரிய ஆதீனமாகவும் விளங்கி கொண்டு வருகிறது. ஆதீன மடங்களிலே முதன்மையான ஆதீனமானது நமது திருவாவடுதுறை ஆதீனமாகும். எனவே அப்பொழுது உள்ள பெரியோர்களால் முடிவு செய்யப்பட்டு ஆதீன அவர்களை அழைத்து அவர்கள் கையால் செங்கோல் பெற்றுக்கொள்வோம், இதுவே சுதந்திரம் இப்படி தான் பெறணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலே எல்லாரும் முடிவு செய்து நேருஜியிடம் கட்டளை தம்பிரான் மூலமாக மந்திரமாவது நீர் என்று சொல்லக்கூடிய பதிகங்கள் பாடப்பெற்று சுதந்திரமானது பெறப்பட்டது என்ற செய்தி நம் அனைவரையும் சென்றடைய வேண்டும். இந்த செய்தியை நம்ம மறக்காமல் நினைவு கூற வேண்டும் என்று இருப்பதற்காக தான் தற்பொழுது மோடியிடம் சுவாமிஜி அவர்கள் செங்கோல் வழங்கினார்கள். கோயிலோட மடம் 10 நாள் உற்சவ காலத்தில்
இங்கே அன்னதானம் சிறப்பாக நடக்கும். சரி. அப்படியே வாங்க பார்க்கலாம். அன்னதானத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. அன்னதானம் தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமா. ஒரு 4 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். மொத்தம். எங்க விடுதி வந்து விழா காலங்களில், பிரம்மோற்சவ காலங்களில் தினமும் காலையில், மதியம், இரவு வேலைகளில் சாப்பாடு அன்னதானம் இருக்குது. பக்தர்கள் வந்து இங்கே அருமையாக வேலை பார்க்குறவங்க, பக்தர்கள் எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. அற்புதமான உணவு திருவாவடுதுறை ராஜிடம் வந்து செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கு நன்றி.